அதெல்லாம் பார்ப்பேன், இது ஒன்றுலாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு அந்த ஃப்ளவரை பார்க்க. ஏன்னா இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன் சவுதி அரேபியா. ரெண்டாவது எங்கள் வீட்டில் என் மனைவி ஆகட்டும் என் அம்மா ஆகட்டும் நல்லா செய்வாங்க. நான் அப்போ கூட வீட்டில் சொன்னேன், கொஞ்சம் பேசும்போது வீட்டில் ஃபோன் பண்ணேன் நான். அப்போ ஏன்னா என் மகனுடைய கல்யாணம் வந்து இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறதுலாம் பேசிட்டு சரி. அப்போது நான் சொன்னேன், எங்கள் மனைவி செய்கிற பிரியாணி மாதிரி நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சவால் விட்டுறாங்க. அதுமாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க, நல்லா செய்வாங்க. அப்போது இல்லைண்ணா ஒரு மாதிரி அது டேஸ்ட் மாறுபடும். அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஜென்டிலாக பேசுனேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் அதுக்கு பிறகு இந்த சேனல் தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அப்புறம் யாரையும் நான் கேட்கல, என் மனைவி கேட்கல, எங்கள் அப்பாவை கேட்கல, யாருமே கேட்கல, என் பசங்களும் கேட்கல, டைரெக்டாக யாரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி ஆகட்டும் என்னுடைய அப்பா ஆகட்டும், என்னப்பா நீ அவர் செஞ்ச பிரியாணி சாப்பிட்டு கூட பார்க்கல, நீ மட்டும் அட்டன் பண்ணுறேன், எப்படி செய்வாரா போவாரா எவ்வளோ அப்படிலாம் வந்து சொன்னாங்க. பட் எனக்கு இவர் மேலே ஒரே நம்பிக்கை, நான் வந்து அவரை நம்பிட்டேன். ஏன்னா காரணம் என்ன, அவர் செய்கிறது தான் பார்த்து பேசுறது நான் பார்த்தேன். அப்போ அதில் இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணிட்டேன், அட்வான்ஸ் ஆப்பிரிக்காவில் தான் போட்டு விட்டேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வந்தவங்க யாருமே எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அருமையாக இருக்கும். உண்மையில் இது வந்து நான் வந்து விளம்பரத்துக்காக நான் பேச கிடையாது, அவருக்கு இன்னும் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் நான் பேசுகிறேன். அதனால் இதில் என்ன விஷயம்னா, சாப்பிட்டவங்க எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப எல்லாம் ப்ரெட் அல்வா பண்ணியிருந்தார், கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் பண்ணியிருந்தார், ரைத்தா பண்ணியிருந்தார், சிக்கன் 65 பண்ணியிருந்தார், வடி பிரியாணி, மட்டன் வந்து எக்ஸஸாகவே போட்டு ஒன்றுக்கு 1.5 அந்த ரேஞ்சில் பண்ணி பாஸ்மதி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரியாணி அருமையாக இருந்தது. இவரும் நல்லா இருக்கணும், பிரபாகரன் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன்.